சொரல் மந்தகாசை சரம் சனி சஞ்சது கடாட்ச பலி பிருங்க சங்கோஜ்வலானி சுராசதி பிம்ப தரணீஷ சோனோ தவலோகயேஷ மோகம்போரு ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தின் 14வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இதுவரை நாம் 13 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய பாதாதிகேச வர்ணனைகளை பார்த்துட்டு வர்றோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம முகத்தின் வர்ணனையை, முகத்தின் அழகை, முகத்தின் பொலிவை, முகத்திலே வருகின்ற கருணையை விளக்குகின்ற ஸ்லோகங்களை பார்த்துட்டு வரோம். இதற்கு முன் பார்த்த ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகத்திலும் அவருடைய முருகங்கள் 6 முகங்களுடைய அழகை ஆதிசங்க பெருமான் ரொம்ப அழகாக விவரிக்கிறாரு. இந்த 6 முகங்களுடைய ஒளியை சொல்கிறார். அந்த ஒளி பேரொளி பொழிகின்ற அந்த 6 கருணை முகங்கள், அந்த முகங்களுடைய பேரொளிக்கு எதை உவமையாக சொல்லலான்னு இங்கே தேடி பார்க்குறாரு. கடைசியில் இந்த சாரதா காலத்திலே உதிக்கின்ற களங்கமில்லாத பூர்ண சந்திரனை பார்க்குறாரு. ஒரு சந்திரனுடைய ஒளி முருகப்பெருமானுடைய முகத்தின் பேரொளி கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 6 சந்திரர்கள் ஒன்றா சேர்ந்து வர்றதா அவர் கற்பனை பண்ணுறாரு. ஆனால் அந்த 6 சந்திரர்கள் அந்த பூர்ண நிலவு, பௌர்ணமி நிலவான சந்திரங்கள் சேர்ந்து வந்தாலும் அதிலே ஒரு களங்கம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதிலே மானாகவும் அந்த நம்ம ஒரு களங்கம் இருக்கிறதுன்னு, நம்ம முயலாகவும் ஒரு களங்கம் இருக்கிறதுன்னு அந்த சந்திரனில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட களங்கமே இல்லாத முருகப்பெருமானுடைய அந்த 6 முகங்களுக்கு ஈடாக எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இந்த 14வது ஸ்லோகத்திலும் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய முகத்தை பற்றியே பேசுகிறார். ஏன்னா இந்த கருணை பொழி முகங்கள் 6 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 6 முகங்கள் அதனுடைய வேலையை கருணை பொழி முகங்கள் 6, கருணையே பொழிகின்ற முகங்கள் 6 அப்படின்னு நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்தபுராணத்தில் சொல்லுவார். அப்புறம் இந்த 6 முகங்களும் இருக்கிற அதை நம்ம மனதில் கண்ணால் கண்டு மனதிலே ஏற்றி அதையே நம்ம தியானம் பண்ணணும். அதையே நாம் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படி இருந்தோம்னாக்கா முருகப்பெருமானுடைய அருள் ஒரு பிரவாகமாக பிரவகித்து ஓடும். அந்த அருள் வெள்ளத்திலே நாம் மூழ்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த கச்சியப்ப சிவாச்சாரம் முதல்ல அவர் முருகப்பெருமான் அவதாரத்தை சொல்கிறார். கந்தபுராணம் சொல்லும்போது அழகாக சொல்லுவார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகீர் முகங்கள் 6 அப்படிங்கிறார். கருணை பொழிகின்ற முகங்கள் 6, கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அருணகிரிநாதர் முகத்தை பற்றி சொல்லியிருக்கார் இல்லையா. அவர் முருகப்பெருமானுடைய 6 முகங்களை சொன்னார் இல்லையா. அந்த 6 ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு 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 அந்த அவருடைய ஒரு செயல்பாட்டை சொன்னார் இல்லையா. அதனால் எப்படி பக்தர்களை காக்க ஒரு முகம், வேல் வாங்க ஒரு முகம், பிரபஞ்சத்தை பிளக்க ஒரு முகம், வள்ளியை மனம் புணர காதலித்த ஒரு முகம், ஒவ்வொரு முகத்தும் ஒரு கருணை சொல்வார். இந்த 6 முகங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு தனியான ஒரு கருணை இருக்குது அப்படிங்கிறத நம்ம அருணகிரிநாதர் பாடல் நம்ம பலம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமொழியார்களை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று, 6 முகமான பொருள் அருள வேண்டும் அது அருணாச்சலம் பெருமானேன்னு நம்ம சொல்லுவார். அதனால் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அழகு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த 6 முகங்களை பற்றி தான் இன்றைக்கும் அந்த இந்த முருகங்களை எதற்கோடு நம்ம கம்பேர் பண்ணலாம், எதோட நம்ம அதை இணைத்து பாடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா இந்த பாடல் இந்த அவருடைய உள்ளத்திலே, ஆதிசங்கர் உள்ளத்திலே எதனோட எந்த பொருளோடு முருகனுடைய அந்த உருவங்களை, அந்த முகங்களை அதை கம்பேர் பண்ணாலும் ஈடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த அழகாக தான் வந்து இன்றைக்கி வந்து மீண்டும் நேற்று முதல் பாட்டிலே வந்து சந்திரன் ஒப்பிட்டார். இன்றைக்கி மறுபடியும் அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இதை வந்து தாமரை மலரோடு ஒப்பிட்டு பார்க்குறாரு. அதை வந்து அந்த பாட்டு தான் அந்த ஸ்லோகம் தான் இன்றைக்கி நம்ம 14வது ஸ்லோகம் இதை பார்க்குறோம். முருகனுடைய முகத்தை தாமரையோடு ஒரு தடாகத்திலே மலர்ந்திருக்கின்ற ஒரு செந்தாமரையோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பாட்டு தான் இந்த ஸ்லோகம் தான் இந்த 14வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஸ்புரன் மந்தஹாசை சகம்சானி சஞ்சத் கடாட்ச பலிபிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பா தாரணீச சூனோ தவாலோகையே சண்முகாம் பூருகாணி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம். இதில் வந்து இந்த 6 முகங்களையும் நம்ம இது சந்திரனோட ஒப்பிட முடியாதுன்னு சொன்னவர் இல்லை சரி அடுத்தவுடைய தாமரையோடு ஒப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா தாமரை வந்து மலர்களே சிறந்தது. தாமரை வந்து முகங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாவற்றுக்கும் ஒப்பிடக்கூடியது. தாமரை வந்து எல்லா முகத்தாமரைன்னு சொல்லுவாங்க. அதுவும் அம்பாள் இருக்கக்கூடிய சகஸ்ராராம்புஜம்னு 1000 இதழ் கொண்ட தாமரையில் அம்பாள் வீட்டு இருக்காங்க. திருவடிகளை தாமரைன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தாமரையை நாம் வந்து உதாரணமாக எடுக்கிறோம். அதனால் இவருடைய முருகப்பெருமானுடைய இந்த முகத்தையும் ஒரு தாமரைக்கு ஒப்பிட்டு அதாவது நம்ம இதை பாடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இப்போ இந்த ஸ்புரன் மந்தகாசை சகம்சானி சஞ்சத் கடாட்ச வலிபிருங்க சங்கோஜ்வலானி சுதா சந்தி பிம்பா தாரணீச சோனோ தவாலகயோ ஷண்முகாம் பூருகாணிங்கிறாரு. இப்போ நான் வந்து இந்த இதுக்கு வந்து வேர்ட் பை வேர்ட் மீனிங்கை சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல்ல ஹே ஈஷ சோனோங்கிறார். ஈஷ சோனோ, ஈஷன்னா யார்? பரமேஸ்வரர். சூனன்னா புத்திரன், சூனன்னா குழந்தை. ஈஷ சோனோ, ஈஸ்வரார பரமேஸ்வரன் புத்திரனாலும் சண்முக கடவுளே அப்படின்னு அவர் கூப்பிட்றார். தாரன் ஈஷ சோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்புரன் மந்தஹாசி. ஸ்புரன் அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம். மந்தஹாசைன்னா ஒரு மந்தகாசம் வந்து புன்னகை இல்லையா? அந்த மந்தகாச புன்னகை, ஹாசம்னாலே புன்னகை. மந்தகாசம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு புன்னகை இருக்குதான். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மந்தகாசை சகம்சானி சஞ்சாத். அதாவது சகம்சானின்னா அன்னப்பறவைகளுக்கு அம்சம்னு பேர் இல்லையா? அந்த அதுதான் சகம்சானி. அன்னப்பறவைகள் உலாவு தான். எங்கே உலாவுதுன்னா ஒரு தடாகத்தில். இந்த தடாகத்தில் ஒரு அழகான தாமரை மலர் இருக்குது. அங்கே வந்து அந்த தாமரை மலரை சுற்றி அந்த அன்னப்பறவைகள் எல்லாம் உலாவுகின்றன. அப்போ சஞ்சத்தினா உலாவி அந்த அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குதான். அப்போ கடாட்சவலி அப்படின்னா அங்கே வந்து அந்த அந்த கடாட்சம்னா கடைக்கன் பார்வை, முருகப்பானுடைய கடைக்கன் பார்வை இருக்குல்ல, அது வந்து பிருங்கன்னா வண்டுகள். இப்போ தாமரை மலரில் சுற்றி மலர்கள் தாமரை தடாகத்தில் இருக்குது. தடாகத்தில் அன்னப்பறவைகள்லாம் நீந்திக்கிட்டு இருக்குங்க. அந்த மலரை நாடி வண்டுகள் வருகின்றன, கருவண்டுகள் வருகின்றன. இந்த கருவண்டுகள் எது சொன்னால் முருகப்பெருமான் கருவிழிகளை சொல்கிறார். அழகான கருவிழிகள் வந்து அதை வந்து தான் பிருங்க அப்படிங்கிறார். அந்த வண்டுகள்லாம் வந்து அங்கே சுதாசந்தி அப்படிங்கிற உன்னுடைய சுதாசந்தி அப்படின்னா உன்னுடைய அழகான திருமுகத்தின் இதழ்கள் இருக்கு இல்லையா, அந்த திருமுகத்தில் இருக்காங்க. இப்போ இந்த வண்டுகள் அங்கே மூச்சுக்கிட்டே இருக்குது. வண்டுகள் வந்து எதுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, வண்டுகள் தேனுக்காக வருது. மலர்களுடைய தேனை நாடி தான் வண்டுகள் வருது. அங்கே தேன் எங்கே இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானுடைய இதழே அங்கே அவருடைய சுதாசந்தி உன்னுடைய அழகு திருமுகத்தின் சுதாசந்தினா இதழ்கள் பிம்பாதாரணீசன்னா அந்த கோவைப்பழம், சிவந்த கோவைப்பழம் போல் முருகப்பெருமானுடைய இதழ்கள் அவ்வளவு அழகாக சிவந்து இருக்குது. கோவைப்பழம் சிவந்து இருந்த இதழ்களிலே அது வந்து வண்டுகள் வந்து அங்கே அதில் வந்து தேன் சொட்டுகிறது. அதை நாடி வண்டுகள் வருகின்றன. அப்போ போருஹானி அலோகைய உன்னுடைய போருஹானின்னா 6 தாமரை மலர்கள். அப்போ அந்த 6 முகங்களும் 6 தாமரை மலர்களாக இருக்கின்றன. ஆலோகையே அவர்களை நான் காண்கிறேன், கண்டு உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் வந்து இதுக்கு வேர்டு பை வீடு. இந்த இதுக்கு வந்து வார்த்தைக்கான அர்த்தம். இப்போ பரமேஸ்வரனுடைய புத்திரன் வந்து சண்முக கடவுளே உன்னுடைய முகத்திலே மந்தகாசம் ஒளிவிடுகிறது. மந்தகாசம்னா எப்படி இருக்கும்? மந்தகாசங்கிறது ஒரு புன்னகைங்கிறது எதை காட்டும்? ஒரு மெல்லிய அந்த பற்களை காட்டும். அந்த பற்கள் எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். இப்போ வெள்ளையாக சிரிக்குது அப்படிங்கிறது தூய்மையான ஒரு புன் சிரிப்பு. அந்த சிரிப்பிலே
வெண்மை இருக்கிறது, இனிமை இருக்கிறது, குளிமை இருக்கிறது. இது மூணும் உள்ள அழகான ஒரு புன்சிரிப்பு. இந்த முகத்தை முகத்தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. முகம் தாமரைக்கு ஏன்னா மலர்களே சிறந்த தாமரை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒப்பிட்டு போகும்போது இந்த முகத்தாமரை ஜொலிக்கின்ற ஒரு புன்சிரிப்பு. அதில் அந்த சிரிப்பினால முகம் அப்படியே வளர்ந்த தாமரையாக 1000 இதழ் கொண்ட சகஸ்ராராம் அப்படின்னு சகஸ்ராராம் புஜம் அப்படின்னு சொல்கிறோம். 1000 இதழ் கொண்ட தாமரை போல் ஒரு ஜொலிக்கிறது. அந்த தாமரை மலர் எங்கே இருக்குன்னா ஒரு அழகான தடாகத்தில் இருக்கிறது. இந்த தடாகத்தில் பார்த்திங்கன்னா தடாகம் அழகான தடாகம், குளிர்ச்சியான தடாகம், இனிமையான ஒரு சூழ்நிலையிலே அங்கே அம்சங்கள் பறவைகளே சிறந்தது அன்னப்பறவை இல்லையா. மயில் சிறந்த பறவை, முருகப்பெருமான் வாகனமாக இருக்குது. அதுமாதிரி அம்சம் அப்படிங்கிற அன்னப்பறவையும் சிறந்த பறவை. ஏன்னா நல்லது கெட்டதை பிரித்து எடுக்கக்கூடிய திறன் உள்ளது அன்னப்பறவை. நீங்கள் பாலையும் தண்ணியும் கலந்து வச்சிங்கன்னா பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணீரை விட்டுரும். அதனால் பறவைகளில் உன்னதமான ஒரு அன்னப்பறவை. இந்த அன்னப்பறவை எப்படி இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் தாமரைகளை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது அந்த தடாகத்திலே தாமரைகளை சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த தாமரைகள் எப்பொழுதுமே இறைவனுடைய பாதங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆக இந்த அன்னப்பறவைகள் அப்படிங்கன்னா எதுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்ந்தவர்களுக்கு சொல்கிறது. அன்னப்பறவை பறவைகளில் உயர்ந்தது, உயர்ந்த குணங்களை உடையது, ஞானத்தை உள்ளது. அதனால் ஞானிகள் எல்லாரும் இறைவனுடைய திருவடிகளை தாமரையாக சொல்லும் இல்லையா, அதை சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தடாகத்திலே அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலே இறைவனுடைய திருவடிகளை சுற்றி இருக்கின்ற திருவடியார்களைப் போல ஞானிகளைப் போல இந்த தாமரையை சுற்றி இந்த வண்டுகள்லாம் சுற்றுது. அந்த அன்னப்பறவைகள் சுற்றிட்டுருக்காங்க, நீஞ்சிட்ருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த வண்டுகளை அந்த தாமரை மலரை நாடி வண்டுகள் வருகின்றன. வண்டுகள் எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்கா வண்டுகள் தேனுக்காக வரும். வண்டு மலர்களுடைய தேனை சேகரித்து அதை உண்டு வாழ்பவை. அதனால் அந்த வண்டுகள் இந்த தாமரை மலரை நாடி அங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வண்டுகள் அலை பாயுது. அப்போ அந்த வண்டுகள் அங்கே தேனை உறிஞ்சுகின்றன. அப்போ வரும்போது அந்த தேனை எங்கே எப்படி இருக்குது அப்படின்னா அந்த தேன் சிந்துகின்ற அந்த சுச்சுவேஷன் என்ன சொல்கிறேன்னா கொவ்வைப்பழம் போல் சிவந்து இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த கொவ்வைப்பழம் போல் சிவந்து இருப்பது எப்படின்னா முருகப்பெருமானுடைய இதழ்களை சொல்கிறார். அப்போ அவருடைய கண்கள் அலைபாய்கின்ற கண்களே அந்த கண்களை உள்ள அந்த கருவிழிகள் கருவண்டுகளாக இருக்கின்றன. அதனுடைய இதழ்கள் அவருடைய இதழ்கள் தாமரை அது கொவ்வை போன்று சிவந்து இருக்கும். அந்த இதழ்களே தேன் ஊறுகின்ற இதழ்களாக இருக்கின்றன. அந்த தேனை அருந்துவதற்காக வண்டுகள் வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாமரை போன்ற ஒரு முகத்திலே அந்த கடாட்சம் அந்த கடாட்சம்ங்கிறதே கருணை. இந்த கருணை பொழிகின்ற இந்த முகத்தை நான் காண்பதற்கு நான் காணுகின்றேன். அந்த காண்டு அதை நான் வணங்குகிறேன். முருகப்பெருமானுடைய திருவடிகளை நான் 6 ஆலாகையோ அப்படிங்கிறார். நான் 6 முகங்கள்னா 6 தாமரைகளே, ஒரு முகம் இல்லை, ஒரு தாமரை இல்லை, 6 தாமரைகள். ஏன்னா 6 முகப்பெருமான், அந்த 6 முகங்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி தான் அந்த மூககவி காமாட்சியோட முகத்தை பற்றி கூட சொல்லுவாங்க. நிறையா உதாரணங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலரும் நம்ம அருணகிரி பெருமானே முகத்தை பற்றி சொல்லியிருக்காரோ. அதை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த எருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றேன்னு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு விளக்கம் சொன்னார் அருணகிரி பெருமான். இவர் 6 முகங்களுமே 6 தாமரைகளாகவும் 6 தடாகங்களே அன்னங்கள் சூழ்ந்து நிற்கின்ற ஒரு தாமரை மலராகவும் வண்டுகள் கருவிகளாக இருந்து வண்டுகள் மொய்க்கின்ற ஒரு தாமரை மலர்களாகவும் அதிலே தேன் ஊறுகின்ற தாமரை மலர்களாக இருக்கின்றன என்று சொல்லி முருகப்பெருமானுடைய கருணைக்கு அளவில்லாத எல்லையே இல்லாத கருணை. அது ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம். ஒன்று தேன் மாதிரி இருக்குது, ஒன்று சிவந்து கோவப்பழம் மாதிரி இருக்குது, தேனாக இருக்குது, அங்கே வண்டுகள்லாம் அன்னப்பறவைகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கருணையை நாடுவதற்கு அவர் கையில் வச்சிட்ருக்காரு. நம்ம தான் போய் இதை எடுத்துக்கணும். கடவுள் எப்பொழுதுமே எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு துன்பம் கொடுக்குறாரு, எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிறாரேன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. கடவுளுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. கடவுள் கையில் அவருடைய கருணையை கையிலே வச்சு முருகப்பெருமானும் பரமேஸ்வரனும் அம்பாளும் கையில் வச்சு நீட்டிகிட்டு இருக்காங்க. அதை போய் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்குது. அதை கண்டுக்காமல் போகிறவங்களுக்கு எப்படி கிடைக்கும்?
அவங்க எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் எடுத்துட்டா தானே நமக்கு இது கிடைக்கும். அதனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். ஞானத்துக்கு என்ன எப்படி ஞானம் கிடைக்கும்? பக்தி பண்ணனா வேணும். சரி, பக்தி எப்படி பண்ணுறது? உன்னுடைய கடமைகளை செய்து நீ ஒரு தூயவனாக, உள்ளத்திலே களங்கம் இல்லாதவனாக, ஒரு சாதாரண மனிதனாக எல்லாரும் நம்ம முனிவராக இருக்கணும், எல்லாரும் ஞானியாக இருக்கணும்னு சொல்லவே இல்லை. பகவத்கீதை சொல்கிறதே தானே. இது ஒரு சாதாரண மனிதனாக உன்னை கடமைகளை செய். அதை தான் முதல்ல கர்மயோகம் அப்படின்னு சொல்லுது. உன்னை கர்மங்களை நீ கடமையை சரியாக செய்து விட்டால், நீ கர்மத்தை செய்து முடித்த பிறகு இறைவனிடம் உன்னுடைய ஒரு பக்தி பண்ணு. அதுக்காக இறைவனை வணங்குவதுங்கிறது நம்ம எப்பொழுதுமே செய்யக்கூடிய செயல்தான். அது கர்மத்தை நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகள் விட்டுட்டு கடவுளை வணங்கணும்னு சொல்லலை. அதுக்கு ஞானிகள் இருக்காங்க, துறவிகள் இருக்காங்க. துறவிகள் அனைத்தையும் துறந்தவர்கள், அவங்க நேரடியாக கடவுளை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நம்ம சாதாரண மனிதர்கள் நம்முடைய மனதை நம்முடைய வாழ்க்கையில் கர்மத்திலே செலுத்த வேண்டும். நம்ம குடும்பம், குழந்தை, பிள்ளை, குட்டி, தொழில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதன் பிறகு அதோடு சேர்த்து நம்முடைய இறைவனுடைய திருவடிகளிலும் உள்ளத்தை வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் இந்த கர்மத்தை ஒழுங்காக நம்ம செஞ்சோம், கடமையை ஒழுங்காக செய்தால் உனக்கு மனதில் ஒரு பக்குவம் வரும். இந்த பக்குவத்தோடு ஒரு பக்தி பண்ணனா நமக்கு ஞானம் வரும். ஞானம் வந்தால்தான் நமக்கு தெரியும். பக்கத்திலே பரமேஸ்வரன் கையில் நீட்டிக்கிட்டு, முருகப்பெருமானும் பரமேஸ்வரன் அம்பாலும் கையை நீட்டிக்கிட்டு இருந்தால் எடுத்துக்கன்னு அருளை கொடுக்க நீட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை உணர்வதற்கு ஞானம் இல்லாதவரால் அவளால் எடுக்க முடியல. ஞானம் பெற்றவர்கள், அதை உணர்ந்தவர்கள் கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமாகிறார்கள். அதே மாதிரி முருகப்பெருமான் அவ்வளோ அழகாக இருக்கிறார், நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதை பார்க்குறது கண்ணு வேணும். கண்ணுக்கு இந்த விஷன், அந்த விஷன்னு சொல்லுவாங்க. சைட்டு வேறு, விஷன் வேறு. சைட்டுனா பார்த்தா எல்லாம் தெரியும். இப்போ ஒரு சைனீஸ் லெட்டரை பார்த்தானே எழுதிருக்குன்னு தெரியும், அர்த்தம் தெரியாது. ஆனால் ஒரு தமிழ் எழுத்தை பார்த்தீங்கன்னா அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அது விஷன். தமிழ் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது விஷன். சும்மா மொட்டைக்கண்ணால் பார்க்குறது அது சைட். அதனால் அந்த விஷன், அந்த பார்வை அதை உணர்ந்து கொண்டு அதை உணர வேண்டும். கடவுள் நம்மக்கிட்ட இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்காரு, கேட்டதை கொடுப்பார். இந்த உணர்வு வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் அனைத்தையும் இறைவன் நமக்கு கொடுப்பார். அதுதான் இந்த பாட்டில் அவங்க சொல்ல வர்றது. அதுதான் நேற்று சொன்னார் 6 முகங்கள், இப்போ முதல் பாட்டில் சொன்னார் 6 சந்திரர்கள்னு சொன்னார். இன்றைக்கி தாமரைப்பூ சொல்கிறாரு, அன்னத்தை சொல்கிறாரு, வண்டு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இத்தனை பொருள்களிலும் இறைவன் அதாவது எது காட்டுதுன்னா எதுவாக இருக்கிறார். அவர் தாமரையாகவும் இருக்கிறாரு, சுந்தரனாகவும் இருக்கிறாரு, வண்டாகவும் இருக்கிறாரு, கோவப்பழமாக இருக்கிறாரு, தேனாகவும் இருக்கிறார், எல்லாத்தையும் இருக்கிறாரு. எதையாவது ஒன்று நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறார். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. நீ எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம அஞ்ஞானியாக இருந்தோம், அவ்வித்யாவிலே நாம் இருந்தால், வித்தை இல்லாமல் இருந்தும் சொன்னால் இறைவனை உணர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். அழகான ஒரு ஸ்லோகம். இந்த மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுங்க. ஸ்ஃபுரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத் கடாட்ச வலிபிருங்க சங்கோஜ்வலானி சுதா சந்தி பிம்பா தாரணீச சூனோ தவாலோகையே சண்முகாம் போர்கானி அப்படின்னு அழகாக இந்த பதிவை இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய கடாட்சமும் பரமேஸ்வரன் பரமாம்பிகாண்டு பேரருளும் குறைவாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.